ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் குகை செட்டியார் வீட்டு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அங்கே இந்த மாதிரி மட்டன் குழம்புலாம் ரொம்ப ஃபேமஸ். குகை சைடெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு எல்லாம் கடையை வச்சு விற்பாங்க, குழம்பு வகைகள்லாம் வைப்பாங்க. அதில் இந்த மட்டன் குழம்பு ரொம்ப ஃபேமஸ்ஸு. வீட்டில் செய்கிறத தான் அவங்க கேட்ரிங்கிலும் செய்வாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மட்டன் எந்த அளவுக்கு வேகும்ன்ட்டு ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப வரமிளகா. நான் 2 வித மிளகாவும் போட்டிருக்கேன். குண்டு மிளகாவும் போட்டிருக்கேன், நீட்ட மிளகாவும் போட்டிருக்கேன். குழம்புக்கு குண்டு மிளகா போட்டு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் கசகசா. மட்டன் குழம்புக்கு கசகசா போடுங்க. மிக்ஸி ஜாரில் இப்போ அரைக்கிறது இல்லைன்ட்டு இப்போ யாரும் இதெல்லாம் சேர்க்குறதில்ல. அப்போல்லாம் நாங்கள் கை உரலில் ஆட்டுவோம், அதனால் கசகசாலாம் மஞ்சிடும். இப்போ நான் அது போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 மூடி தேங்காய். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கணும். நான் எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும். இந்த மசாலா மெஷர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் நான் மறந்துட்டேன். அப்புறமா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆயில் ஊற்றி கடுகு தும்பரப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா பொன் வரவுலாம் வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்பயுமே இந்த போல் ஒரு மட்டன் குழம்பு கை உரலில் ஆட்டி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் மிக்சியில் அரைக்கிறதுனால இந்த டேஸ்ட்டே மாறி போயிடுது. நாம் அப்போல்லாம் செட்டியார் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வோம். இப்போ ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச கறியை இதில் ஊற்றி அரைச்ச மசாலா விழுதை இதில் போட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும், எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்ன்ட்டு அது பொறுத்து தண்ணி ஊற்றிக்குங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது, நல்ல டேஸ்ட்டாகவும். அப்போல்லாம் எந்த மசாலா பாக்கெட்டும் வாங்காமல் வீட்லேயே மசாலா அரைச்சி செய்கிறது தான் இந்த மாதிரி மசாலா. மட்டன் மசாலாலாம் வீட்லேயே செஞ்சுக்குவோம், செலவாட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்போ ஏற்கனவே கறியில் உப்பு போட்டு வேக வச்சோம், அது பத்தாது. இப்போ மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கிரேவியாக தான் வச்சுருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் ரொம்ப திக்னஸாகவும் இருந்துச்சு. இப்போ இந்த அளவுக்கு போதும். நல்லா வெந்து பாருங்கள், அது எண்ணெயெல்லாம் மிதந்து வருது. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதுதான். நம்ம சேனல் இப்போ தான் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இது போல் ஒரு மட்டன் குழம்பு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.